மம்மி படம் நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கச்ச வெறித்தனமா பயந்து பயந்து பார்த்த படம். அதோட பேர்ல நிறைய அடுத்தடுத்த பாகங்கள் வந்தது. அந்த வகையில 2026ல தி மம்மின்னு போட்டு ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்குது. முந்தைய பாகங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அதனால நீங்க தாராளமா இந்த படத்தை ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா படத்தை சொல்லி முடிக்க முயற்சி பண்றேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. 2 அண்ணங்க ஒரு தங்கச்சி கடைக்குட்டி எல்லாம் ஜாலியா பேசுறாங்க, பாடுறாங்க. புருஷங்காரன் ஜாலியா பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பங்காரன் ஆனா அம்மா மட்டும் போதும் ஓரா பண்றீங்கன்னு சத்தம் போடுது. கதை நடக்கிற இந்த களம் எந்த நாடு அப்படின்னா எகிப்து நாடு. எகிப்து நாட்டுல தான் மம்மியை வைக்கிற அந்த சவப்பட்டி இதெல்லாம் ஃபேமஸ் இல்லையா? எகிப்துல இவங்களுக்கும் சொந்தமா ஒரு பெரிய பண்ணை இருக்கு. அந்த பண்ணைக்குள்ளேயே இவங்களுக்காக ஒரு வீடும் இருக்குது. வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வீட்டுக்குள்ள இவங்க ஆசையா வளர்த்த லவ் பேர்டு ஒண்ணு செத்து போச்சு. ரத்தம் கொட்டி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா கொஞ்சம் அசைவு இருக்கிறத கவனிக்கலாம். காப்பாத்துங்கன்னு கடைக்குட்டி ஆளும். ஆனா இவ அத கையாலேயே நசுக்கிறா பாருங்க. இங்கே இருங்க, கீழே வராதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கீழே இறங்கி வராங்க. பார்த்தா அங்க பிரமிடு மாதிரி ஏதோ சின்னதா ஒரு பிரமிடு இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ரகசிய கதவு அண்டர் கிரவுண்டுக்கு இன்னும் போறாப்ல. அதை திறந்து கீழே போய் பார்த்தா அங்க இருக்கிற சுவத்திலேயே ஏதோ கிரேக்க மொழியில என்னென்னமோ எழுதி இருக்குது. உள்ள ஒரு சவப்பெட்டி இருக்குது. இதுதான் சமயம்னு எப்படி நாம தெரிஞ்சுக்குது அப்படின்னு அப்பங்க இறங்கப்பா. அதுக்கு இவ எந்த பதிலும் சொல்லாம பெட்டியை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றா. பெட்டியை ஓபன் பண்றதுக்காக 4 பக்கமும் கை மாதிரி ஒரு கிரிப் இருக்குது. அந்த கிரிப்ல கயிறு கட்டப்பட்டிருக்கிறது, சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது. இவன் லிவரை ஓபன் பண்ண அது மேல தூக்கும். அந்த மாதிரி தூக்கியாச்சுங்க. நடுவுல இருக்கிற அந்த கொஞ்சோண்டு கேப்ல இவ உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறா, என்ன இருக்குதுன்னு பாக்குறா. திடீர்னு பார்த்தா தீபம் அணைஞ்சிருது. உடனே எல்லாரும் பயப்படுவாங்க. மறுபடியும் தீபத்தை பொருத்திட்டு உள்ள பார்த்தா அசைவே இல்லாம மம்மி கிடக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவா. அதே சமயம் அப்பாடா கடவுளுக்கு நன்றி, தேங்க்ஸ் டு காட் அப்படின்னு நம்ம பைய சொல்லுவான் பாருங்க. கடவுளோட பேரை கட்டதும் காண்டாயி ஒரு கத்தும் மிரண்டு போய் இவ கீழே விழுவா. அதே சமயம் அந்த சவப்பெட்டியோட ஒரு கைப்பிடி கொஞ்சம் லூஸ் ஆயிடும். லூஸ் ஆனதும் படு வேகமா நம்ம பயலோட தொண்டையில பட்டு தொண்டையை கிழிச்சிட்டு மேல போது பாருங்க. சவப்பெட்டியில 4 கிரிப் இருக்கணும். 4 கிரிப் தான் பெட்டியை மேல பிடிச்சாப்ல தூக்குனாப்ல இருக்கும். அதுல ஒரு கிரிப் பிடுங்கிக்கிட்டதுனால அதால தொங்க முடியாது. சவப்பெட்டி கனமானது, அப்படியே கல்லாலான சவப்பெட்டி இல்லையா, கல்லாலானது. அதனால படு வேகமா கீழே இறங்கும். அப்போ கிரிப் மேல போகும். அவனோட தாடையை கிழிச்சு பொண்ணே போட்டுருது. அதுவும் பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே புருஷன் செத்து போறான். அப்புறம் இவன் இந்த NSS NCC எல்லாம் இருப்பா. யாரு? நம்ம ஹீரோவோட பொண்ணு அக்கா. இவ தங்கச்சி. நம்ம ஹீரோ மீடியால வேலை பார்க்கறான். NSS NCC இதுல எல்லாம் மோர்ஸ் கோடுன்னு ஒன்னு சொல்லி கொடுப்பாங்க. வெறும் 2 சத்தத்தை வச்சு 0s and 1s வச்சு நாம சொல்ல நினைக்கிற அந்த மெசேஜை கன்வே பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். நியூஸ் பாக்குறதுக்கு பிடிக்கலன்னு இவ போனை கட் பண்ணிட்டா. குழந்தை இந்த பக்கம் அம்மாவை காட்டுறாங்க. வேகமா கிளம்பிட்டு இருக்கிறா. நெசமா போல வயிறு கொஞ்சம் வீக்கமா இருக்கிறத பார்த்தா இவ பிரெக்னண்டா இருக்கிற போல தெரியுது. ஒரு கால் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை கடைக்குட்டியா இருக்கும். இப்போ மேல சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க 2 பிள்ளைங்க. அதுல உயரத்தை வச்சு பார்த்தா அந்த இருக்கிற பொண்ணு அவ மூத்தவ மாதிரி தெரியுது. அந்த பையன் இளையவன். வயித்துல இருக்கிற குழந்தை கடைக்குட்டி. ஆக மொத்தம் 3 பேர். பொம்மைய பிச்சு போட்டாங்கன்னு சொல்லி மூத்தவளுக்கும் இளையவனுக்கும் சண்டை, அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை. ஏதோ என்னால முடிஞ்சது தச்சு கொடுக்குறேன், ஒட்டி கொடுக்குறேன்னு ஏதோ ரெடி பண்ணி கொடுக்குறான். எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல தெரியுது. கோவத்துல நான் தோட்டத்து பக்கம் விளையாட போறேன்னு தனியா விளையாட போறா. தோட்டத்து பக்கம் விளையாண்டுட்டு இருக்கையில தோட்டத்தோட வேலிக்கு இந்த பக்கத்துல ஒருத்தி வந்து நிக்கிறா. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்கிறதா சொல்றேன். யாருன்னு பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல புருஷன் செத்து போனானே இவன் முன்னாடி அவதான் போல தெரியுது. ஆக்சுவலா இந்த அக்காவோட கூட படிக்கிற லைலாங்கிற இன்னொரு பொண்ணோட அம்மா தான் இவ. அதனாலதான் கொஞ்சம் பயப்படாம பேசுறா போல தெரியுது. லைலா பத்தி எல்லாம் விசாரிப்பா செய்வா. அப்புறம் நீங்க ஒரு மெஜிசியனாமே, மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களாமே லைலா சொல்லி இருக்கிறதா சொல்லுவா. ஆமா மேஜிக் பண்ணுவேன் அப்படின்னு மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டுறாங்க. அதே சமயம் இங்க அப்பா போன் பேசிட்டு இருக்கையிலேயே பொண்ணோட இந்த மாடல் வீடு மாதிரி ஏதோ செஞ்சு வச்சிருப்பா பொம்மை மாதிரி. அதுக்குள்ள பிளாஸ்டிக் மாதிரி தெரிய என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட இனிப்புகளோட கவர் கிடக்குது. சாக்லேட் கவரா கிடக்குது. அதை பார்த்ததும் தான் பொண்டாட்டிக்கு போனை போட்டு குழந்தைக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுக்குறியான்னு விசாரிக்க, சாக்லேட்டா பல்லு சுத்தையாயிடும்னு நான் வாங்கி கொடுக்கறதே இல்லங்குது அந்த அம்மா. ஆனா அதே சமயம் இந்த சாக்லேட் கவர் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு இங்க நமக்கு காட்டுறாங்க பாருங்க. இவ அதே சாக்லேட்டை இந்தா சாப்பிடு இன்னைக்கு அப்படின்னு கொடுக்குறா. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகையில இல்ல கிளம்ப வேண்டாம் இரு, எங்க தோட்டத்துல வளர்ந்த ஒரு ஆப்பிள தரேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஆப்பிள கொடுக்குறா. இவளும் சரின்னு ஆப்பிள கையில வச்சிருப்பா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா யாராவது உங்க அக்காவுக்கு ஏகப்பட்ட சாக்லேட்டை கொடுக்கறது அப்படின்னு விசாரிக்க, இதை சொன்னா அவ திட்டுவா, நான் சொல்லுவேன் ஆனா அவகிட்ட நீங்க மாட்டி விட்டுற கூடாது அப்படின்னு கேட்க, சொல்லி தொலைடாங்கிறாப்ல. யாரோ ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்டு அடிக்கடி அவளை பார்த்து இந்த மாதிரி சாக்லேட்டை கொடுக்கறதா தம்பிக்காரன் சொல்லுவான். இதை கேட்டதும் பதறிக்கிட்டு தோட்டத்து பக்கம் ஓடுறாப்ல. யாரோ அவளை கடத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்றாங்களோன்னு பயந்துகிட்டு. அதே சமயம் ஆப்பிளுக்குள்ள இருந்து அந்த மம்மி வண்டு ஒண்ணு விருட்டுன்னு வந்து அவளோட வாய்க்குள்ள நுழைஞ்சு படாத படுத்தும் அவளை. அவ வேற சில மந்திரங்களை போட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த அம்மாவோட கட்டுப்பாட்டுக்கு குழந்தை போயிடுதோ என்னவோ ரொம்ப திணறிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் தோட்டத்துல குழந்தைய தேடி வந்து பார்த்தா குழந்தைய காணோம். அந்த ஆப்பிள் மட்டும், அந்த வண்டு வெளியில வந்து ஆப்பிள் மட்டும் கிடக்குது. அங்க வேலி கொஞ்சம் பொழந்தாப்புலயே இருக்கும். வேலியை விட்டு வெளியில தெருவுக்கு வந்துட்டாரு. தான் பொண்ணு பேரை சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி மண் புயல் கிளம்புது, மண் சூறாவளி கிளம்புது. எல்லா வேற அவசரமா சந்தையை மூடிட்டு இருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு யாரோ ஓடுறாப்புல தெரிய நம்மளும் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போறான். அங்கேயும் இங்கேயும் ஓடுறான்.
திடீர்னு புயலோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது. எதுக்கு யார் இருக்கான்னு தெரியாத ரேஞ்சுக்கு ஒரே மணல் புயலா இருக்குது. குழந்தையோட பேரை சொல்லி கத்துன்னு கத்தி ஒன்னும் வேலைக்காகல. அப்புறம் குழந்தைய காணாமன்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க போல தெரியுது. இந்த மாதிரி காணாம போன கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரும். அதுல ஒரு பொண்ணு, நல்ல இங்கிலீஷ் பேசுற ஒரு பொண்ணு அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்போ ஒரு உயரதிகாரி, இங்கிலீஷ் தெரியுமில உனக்கு, ஒரு நிமிஷம் வா, ஒரு இங்கிலீஷ் ஃபேமிலி இருக்குது, அவங்க என்ன பேசுறாங்கன்னு டிரான்ஸ்லேட் பண்ணு உயரதிகாரி கூட்டு போறார். அப்ப இந்த பொண்ணு கேப்பா, நீங்க ரொம்ப வருஷமா இங்க வேலை பாக்குறீங்கன்னு. 27 வருஷமா இவர் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாரா. அதுல கிட்டத்தட்ட காணாம போன 93 பேரை மீட்டு இருக்கிறாப்லையா. அப்பா எவ்வளவு பெரிய விஷயம்னு அந்த புது பொண்ணு பாராட்டினா, அதுல 3 பேரை தான் உயிரோட மீட்டாப்லையா. மீதி எல்லா பேரோட சடலத்தான் மீட்டு இருக்கிறார். சடலத்தை, இறந்து போன பாடியை தான் மீட்டு இருக்கிறார். இங்க வந்தாச்சு, பார்த்தா இந்த அப்பா அம்மாவை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை காணோங்கிறத பத்தியும் வீட்டோட தோட்டத்துல வாடிட்டு இருந்தவ காணாம போனதை பத்தியும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உயரதிகாரி என்ன சொல்றாருன்னா, பொதுவா ஒரு வீட்டுல பெண் பிள்ளை காணாம போனா அதே வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறாப்ல சொல்ல நம்ம ஹீரோவுக்கு கோவம் வரும். உசுர கையில பிடிச்சிட்டு ஓடியாந்துருக்கிறேன், ஏன் மேல பழிய போடுறியா அப்படின்னு இவர் கோவப்படுவார். அத்தோட அங்க மேட்டர் முடிஞ்சுங்க. பல வருஷம் ஆயிப்போச்சு. இப்போ 7-8 வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப நடப்புல பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. வேலை முடிஞ்சு அதே சமயம் வீட்டுல அம்மாகாரி அக்காவை இழந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் மோடுக்கு வந்திருக்காங்க. ஓரளவு நல்ல நார்மல் மோடுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அங்க ஒரு குழந்தை இருக்கிறத கவனிக்கலாம். வயித்துல இருந்த குழந்தை, அந்த கடைக்குட்டி தான் இது, தங்கச்சி தான் இது. சரி இதை வரேன்னு குழந்தை கூப்பிட இவங்க வெளியில வருவாங்க. பார்த்தா இந்த ரூமே அக்காவோட ரூம் தான். அக்கா பேரு கேட்டியோட ரூம் தான் அது. வீட்டுல பாட்டியும் இருக்கிறாங்க, நம்ம ஹீரோயினோட அம்மா. சோ பாட்டி எப்பவுமே ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க போல. எல்லா பேரும் ப்ரே பண்ணியாச்சு, அப்புறம் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டிஸ்கஷன் ட்ரிப் நோக்கி போகுது. ட்ரிப்புக்கு போகணும்னு தம்பிகாரன் விருப்பப்படுறான். ஆனா அம்மா வேணாங்கிறாங்க. செத்து போனவளுக்காக எங்க லைஃபை கெடுக்காதங்கிறாப்ல ஏதோ வார்த்தை விட்டுற அப்பா திட்டுறாரு. அவன் கிளம்பி போயிடுறான். சரி ஓகே, இருக்கிற குழந்தைங்க ஆசைப்படுதே, ட்ரிப்பு போலான்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கையில காட்டு பக்கம் ஒரு சின்ன விமானம் போயிட்டு இருந்த விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்துருச்சுங்க. இவனும் அதை பாக்குறதுக்காக போறான் அந்த ஏரியா பக்கம். போய் பார்த்தா விமானம் விழுந்து கிடக்குது, ஒரு குட்டி விமானம். விமானத்தோட பைலட்டோ தவிர அங்க செத்து போய் கிடக்குறாரு. இன்னொரு இடத்துல கண்ணு மட்டும் கீழே கிடக்குது. என்னடான்னு பார்த்தா ஒருத்தவன் மேல ஒரு கம்புல சொருகி கண்ணு பொலந்து செத்து போய் கிடக்குறான். அதை பார்த்து பயந்து ஓடி போய் விழுந்தா அந்த சவப்பட்டி இங்க நட்டுக்கிட்டு நிக்குது. அப்ப என்ன அர்த்தம், இந்த பிளைட்ல சவப்பட்டிய இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு இவங்க கடத்திட்டு போயிருக்கானுங்க. அதுக்குள்ள விபத்தாகி சவப்பட்டி விழுந்து கிடக்குது. அந்த சவப்பட்டி அப்புறம் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் இதெல்லாம் செக் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கையில ஸ்கேனே பண்ண முடியலையா. அப்ப வேற வழியில் ஏதோ ஓபன் பண்ணி தான் முடிவு பண்ணி ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண பார்த்தா உள்ள இருக்கிற மம்மி மேல நிறைய ஏதோ பேப்பரா சுத்தப்பட்டு இருக்கிறது, அதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் கேமரா எடுத்து போட்டோ எடுப்பா அப்படின்னு போட்டோ எடுக்க சொல்றாங்க. நகமெல்லாம் ஏதோ வளர்ந்து கிடக்கிறாப்ல இருக்குது. அப்புறம் மூஞ்சியை பார்த்தா ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி இருக்குது. திடீர்னு ஆணு வாயை திறக்கும் பாருங்க, வாய்க்குள்ள இருந்து அந்த வண்டு வெளியில வரும். கடத்தப்பட்ட அதே குழந்தை தான். இந்த 7-8 வருஷத்துல கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குது, டீனேஜ் பொண்ணு மாதிரி. அதை பார்த்து இவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் இப்பதான் ட்ரிப்புக்காக குடும்பத்தோட இவங்க வெளியில வருவாங்க. பார்த்தா காலில் இந்த மாதிரி நியூஸ் வருது, உங்க குழந்தை கிடைச்சிருச்சு, உயிரோட இருக்கிறதா. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் இங்க வராங்க குழந்தைய பாக்குறதுக்காக. நடுவுல டாக்டர் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்றாரு. உங்க பொண்ணு கேட்டி நிறைய பாதிப்புக்குள்ளா இருக்கிறா, மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறா, அவ உடம்புல வெளிச்சம் பட்டே பல வருஷம் ஆயிருச்சு, ஊட்டச்சத்து குறைவு இருக்குது, ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடப்பட்டு கிடந்ததுனால அவளோட எலும்பு தசையெல்லாம் நகரவே பெருசா மூமெண்டே இல்லாம எல்லாம் ஸ்டக் ஆகி போய் கிடக்குது. அதனால அவ நடக்கிறதுக்கு சிரமப்படுவா, கை கால அசைக்கிறதுக்கு சிரமப்படுவா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி அவளுக்கு பேசுறதுக்கும் சிக்கல் இருக்கு. சில சமயம் கொஞ்சம் வித்தியாசமா சவுண்ட் எழுப்புவா. இதெல்லாம் சரியா போயிடும், பார்த்து அவளை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போக போறாரு டாக்டர். இன்னொரு அதிகாரி கிட்ட அந்த அதிகாரி சொல்றாரு, சின்ன குழந்தை விஷயங்கிறதுனால நாங்க இதை பத்தி மீடியா கிட்ட எதுவும் சொல்லல, அப்பதான் உங்க ஃபேமிலியை மீடியா ஆட்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கிறாப்ல. எல்லாம் கரெக்ட் தான். அப்புறம் கர்வத்திறந்து ஸ்கிரீனுக்கு அந்த பக்கத்துல பார்த்தா இவங்களோட பொண்ணு, காணாம போன பொண்ணு, வளர்ந்து கிட்டத்தட்ட மம்மி மாதிரியே ரொம்ப கோரமா விகாரமா இருக்கிறத பாருங்க. பார்த்துட்டு அம்மாக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமா கண்ணீர் வருது. மூஞ்சில ஏதோ கீரல் மாதிரி இருக்குது. என்னது இது அப்படின்னு அப்பா விசாரிப்பாரு. அவளா கிழிச்சுக்கிட்டது தான் அப்படிங்கிறாங்க டாக்டர். இதே திருப்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாப்ல அம்மா சொல்றாங்க. பிசிக்கலா இவ ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறா, மென்டலா தான் உங்களோட சப்போர்ட் தேவைப்படும்னு டாக்டர்னு சொல்றாங்க. அவ கையை அவ கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. அம்மாவும் அப்பாவும் தான் கையை கொடுத்து ஆறுதலா கையை பிடிக்கல. திடீர்னு அவ கத்த ஆரம்பிக்கிறா. உடனே டாக்டர்ஸ் வெளியில போக சொல்லிடுறாங்க. ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது பொண்ணு இருந்தால, அவகிட்ட தானே இந்த கேஸ் வந்தது. அதே பொண்ணு தான் இப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ணு திரும்ப கிடைக்கையில கேஸ் ஆபீசருங்க முறையில அவங்க இந்த கேஸை இப்ப திரும்ப விசாரிக்கிறாங்க. அதுலதான் ஒரு குட்டி விமானத்துல மம்மி பெட்டிக்குள்ள வச்சு உங்க பொண்ணை கடத்திட்டு போக முயற்சி நடந்திருக்குது. நடுவுல ஏதோ விபத்துக்குள்ளாகி உங்க பொண்ணு இப்ப கிடைச்சிருக்கிறதா எடுத்து சொல்றா. பொதுவா அவங்க ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த பழமையான பொருட்கள், சவப்பெட்டி, மம்மி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை எல்லாத்தையுமே இவங்க நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு விமானத்தின் மூலமா எடுத்துட்டு போகும்போதோ, ஏற்றுமதி பண்ணும்போதோ, நாடு கடத்தும் போதோ பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா எகிப்து நாடுனாலே பழமைக்கு ரொம்ப பேர் பெற்றது. அதனாலேயே இந்த மாதிரி பழமையான சவப்பெட்டிக்குள்ள வச்சு குழந்தைகளை கடத்துறாங்க, டிராபிகிங் பண்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஏதோ பணத்துக்காக
எதுக்காக குழந்தைய இந்த மாதிரி கடத்தி வச்சிருக்காங்க, என்ன இப்போ ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு நாடு கடத்துறாங்க, குழந்தைய விக்கிறாங்க, காசு பாக்குறாங்கன்னு இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்குது. ஆனா அந்த சவப்பெட்டியோட வயசு எவ்வளவுன்னு கேட்டா கிட்டத்தட்ட 3000 வயசாகி போச்சான். 3000 வயசு பழமையான ஒரு சவப்பெட்டிக்குள்ள தான் பொண்ணு எப்படி போனான்னு தெரியாம அப்பா முழிக்கிறார். இந்த கேஸை நீங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இந்த பக்கம் பாட்டிமா காணாம போன அக்காகாரி வராங்கிறதுனால ஏகப்பட்ட கேக்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அம்மா அப்பா வந்தாச்சு, கட்டி பிடிச்சு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அக்கா உள்ள கூப்பிடணும். பார்த்தா அவர் மாறியா இருக்கிறா. அவளால நடக்க முடியாது, செய்ய முடியாது. வீல் சேர்ல வச்சு படிக்கட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா தூக்கி 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 மேல கொண்டு வராங்க. அப்புறம் அவளோட ரூம்ல அவளை படுக்க வைக்கிறாங்க. பாட்டிமாவும் பேசுறா, கடைக்குட்டி பேசுது. ஆனா தம்பிகார மட்டும் பேச மாட்டான். என்ன பேசணும்னே தெரியல போல. பாட்டி ஒரு மாதிரி ஜபமெல்லாம் சொல்லி ஆமென்னு சொல்லி கடைசியா முத்த வச்சுட்டு திரும்ப பாருங்க, ஓங்கி ஒரு இடி, மூக்கே உடைஞ்சு போச்சு, ரத்தம் சொட்டுது. அப்புறம் உடம்பெல்லாம் முறுக்கி ஏறி என்னென்னமோ பண்ணி ஒரு செகண்டுக்கு மேல அவ படுத்துறா. கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாம டாக்டரே ஒரு ஊசி கொடுத்துருப்பாப்ல. ரொம்ப ஆக்ரோஷமா அவ நடந்துகிட்டா, இந்த ஊசியை போடுங்க, பாடி நார்மல் மோடுக்கு வந்துரும்னு. அந்த ஊசியை கொத்துனதுக்கு பிறகுதான் நார்மல் மோடுக்கே வர. இந்த பக்கம் பார்த்தா கடைக்குட்டி தம்பியோட ரூமுக்கு வருது. பயமா இருக்குங்குது. அக்கா பார்த்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது போல. இந்த பக்கம் அப்பா அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ பேப்பர் எடுத்தாங்க இல்ல, அந்த பேப்பர்ல ஏதோ எழுதியிருக்கும். அதெல்லாம் போட்டோ எடுத்திருப்பாங்க, போலீஸ்காரங்க கொடுத்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அக்காவுக்கு கதையெல்லாம் சொல்லி கொடுத்து தூங்க வச்சுட்டு அம்மா கிளம்புறாங்க. இங்க குழந்தைங்க 2 பேரும் படுத்து கிடக்கையில எலி தொல்லை அதிகமா இருக்குது, சுவத்துக்கு அந்த பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவா கடைக்குட்டி. தம்பிகாரன் இல்லைன்னுவான். ஆனா சத்தம் அந்த பக்கத்துல கேப்ல கேட்கத்தான் செய்யுது. பொண்ணு பக்கத்திலேயே அம்மாவும் படுத்திருப்பாங்க போல. பொண்ணை பாக்குறதுக்காக அப்பா வருவாரு. வந்து பார்த்தா அம்மா தூங்கிட்டு இருக்குது. பக்கத்திலேயே படுத்து கிடந்த பொண்ணை காணோம். என்னடா காணாம, என்ன அவங்க பதறாங்க, லைட்ட போடுறாங்க. அதே சமயம் இங்க குழந்தைங்க செவத்துக்கு அந்த பக்கத்துல என்ன சத்தம் தெரியாம கையில கம்பெடுத்துக்கிட்டு எது வந்தாலும் அடிக்கலான்னு காத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அப்பா அம்மா வந்துடுறாங்க. என்னப்பா கையில கம்போர்டு இருக்கிறேன்னு கேட்டா, இந்த பக்கத்துல இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு சொன்னதும் அதை திறந்தா உள்ள பொண்ணு கிராஸ் பண்ணி போறாப்ல தெரியுது. உடனே அம்மாவும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போறா. அப்பா இன்னொரு ரூட்ல பிடிக்க பாக்குறாரு. அம்மா இந்த ரூட்ல விரட்டுறாங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தம்மா முன்னாடி அப்பா பின்னாடின்னு கரெக்டா 2 பேருக்கு நடுவுல அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. அங்க ஒரு தேல் மாதிரி ஒண்ணு தெரியுங்க. அந்த தேலை பிடிச்சு அழகா கடிச்சு தின்னுகிட்டு இருக்கிறத பாருங்க. ஐயோ ரொம்ப கோரமா இருக்குது. அரண்டு போறாங்க இவங்க, என்ன இப்படி இருக்கிறாளேன்னு. தின்ன அந்த தேலை வெளியில கொண்டு வரதுக்காக வாய்க்குள்ள கைய விட்டு அவளை வாந்தி எடுக்க வைக்கிறாங்க. ரொம்ப கோரமா இருக்கும். அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போலான்னு பார்த்தா ஏகப்பட்ட ஓனாங்க காருக்கு முன்னாடி இருந்து ஊளையிட்டுக்கிட்டே இருக்கும். ஆரன் அடிச்சு விரட்டி விட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்து பிள்ளைகளை விட்டுட்டு போறாரு. அப்புறம் இங்க இவளோட கால் நகத்தை எல்லாம் வெட்டலாமேன்னு அம்மா வெட்ட முயற்சி பண்ணுது. ஏற்கனவே வெட்டி விட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள வளர்ந்துருச்சு போல. மறுபடியும் வெட்டி விட முயற்சி பண்றாங்க. பாட்டிமா தலைமுடியெல்லாம் சிக்கல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அதுல கட்ட விரலோட நகத்தை வெட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கையில சரி நகம் அப்படியே பிஞ்சிட்டு வரப்போதே அப்படின்னு பார்த்தா முழுங்கால் வரைக்கும் தோலே பிஞ்சுக்கிட்டு வருது. அதே மாதிரி அக்கா ஹரியோட ரூம்ல ஒரு மாதிரி ஈர மாதிரி ஊறி போய் சீலிங் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. தோலே பியுதே. ஆனாலும் அந்த பொண்ணு கத்தவே இல்ல. திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம். என்னன்னு அப்பா ஓடி வந்து பாக்குறாரு. பாட்டியை தள்ளி விட்டு அம்மாவை தள்ளி விட்டு அக்கா எஸ்கேப் போல. அவ போறதே பள்ளி மாதிரி ஓடுறா. அப்பாவும் பாக்குறதுக்காக கீழே போறாரு. எங்கன்னு தேடுறாரு. போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், கையில ஒரு கம்பி எடுத்து தான் காலை அவளே குத்திக்கிட்டு இருக்கிறா. ஐயோ அப்படின்னு பதறி போகுது. மறுபடியும் காப்பாத்தி அதுக்கு இடத்துல எல்லாம் தோல் பிஞ்ச இடத்துல எல்லாம் கட்டு போட்டு படுக்க வைக்கிறாங்க. இதுக்கடையில அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல சண்டை. ஏன்னா அப்பாவோட மேற்பார்வையின் போதுதான் குழந்தை காணாம போச்சு. அந்த வெறுப்பு இவங்க கிட்ட இருக்குது. ஆனா அப்பா பதிலுக்கு என்ன சொல்றாருன்னா, 100கணக்கான சாக்லேட்டோட கவர்ஸை நான் பார்த்தேன். அப்போ உன்னோட மேற்பார்வையில நம்ம பொண்ணு இருக்கும்போது கூட யாரோ ஃப்ரெண்டு மாதிரி பழகி இருக்கிறாங்க, சாக்லேட் கொடுத்துருக்காங்க, நீ தானே மிஸ் பண்ணிட்ட அப்படி எப்படின்னு பேச 2 பேருக்கு நடுவில் சண்டையாகி போச்சு. திருட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம், ஏதாவது சொல்லிடின்னு பொண்ணு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா. ஆனா வாயிலேயே வாந்தி எடுக்கிறா பொண்ணு, துப்பி விட்டுறா போல தெரியுது. அப்புறம் இங்க அந்த பிஞ்சு விழுந்த அந்த ஸ்கின்னிலேயே ஏதோ எழுதி இருக்கிறத நம்ம ஆளு கவனிக்கிறான். என்னடான்னு அந்த லேயர்ல அதெல்லாம் எடுக்கிறாங்க. பார்த்தா அவளோட தோல்ல ஒட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ், மெல்லிசான பேப்பர்ஸ் நிறைய இருக்குதுங்க. அதுல ஏதோ எழுதி இருக்குது. அதையெல்லாம் மொத்தமா போட்டோ எடுத்துக்கிறார். அப்புறம் பழமையான மொழி எகிப்திய வரலாறு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாப்ல. அந்த கிளாஸ்ல நம்மால உட்கார்ந்துட்டு இருக்கிறார். கெஸ்ட் லெக்சரிங் தான் போல. முடிச்சுட்டு கிளம்பையில இந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. ஜீசஸே பிறக்கிறதுக்கு, இயேசுவே பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி காலத்தையே அந்த பழமையான கிரேக்க எழுத்தா இதெல்லாம். இதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியுமா, ரிசர்ச் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறாப்ல. இந்த பக்கம் பொண்ணை தூங்க வைக்க அப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணு சரியா பேச முடியாது. ஆனா இந்த மாதிரி ஏதோ கடக்குன்னு தாடையால சவுண்டு கொடுக்குறா. அப்புறம் தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது இது மோர்ஸ் கோடு மாதிரி தெரியுதுன்னு. உடனே அவ என்ன சொல்றாங்கிறத டேஷ் புள்ளின்னு வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறார். அப்புறம் தான் பொண்ணோட ஸ்கூல் படிக்கிற காலத்துல அவ வச்சிருந்த அந்த மோர்ஸ் கோடு டேபிள் ஒன்னு இருக்கும். அதுல அந்த ஒவ்வொரு சத்தத்துக்கும் என்ன எழுத்துன்னு தெரிய வரும். அதை எல்லாத்தையும் இவர் எழுதி பாக்குறாரு. பார்த்தா லைலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் திரும்ப இந்த மாதிரி மோர்ஸ் கோடு மூலமா அக்கா ஹரி சொல்லி இருக்கிறா போல. அதை நோட் பண்ணிட்டு போலீஸ்கார அம்மாக்கு போன் பண்ணி லைலாங்கிற பேருக்கும் எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம்
சம்மந்தம் இருக்குதா? என் பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கா. சரி முழு பேர் சொல்லுங்க, இல்ல குடும்ப பேர் ஏதாவது சொல்லுங்க, அப்பா பேர் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டா அது எதுவும் தெரியாது, மொட்டையா லைலான்னு மட்டும் தான் தெரியுங்கிறாங்க. சரிங்க, உங்க பொண்ணோட கூட படிக்கிறவங்க இல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்கள யாருக்காவது லைலாங்கிற பேர் இருக்கா, கனெக்ட் இருக்கா அப்படின்னு விசாரிக்க சொல்ல சரின்னு நம்மால விசாரிக்கலாம்னு யோசிக்கிறான். தான் பொண்ணோட பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து நோண்டி பார்ப்பான். தான் பொண்ணோட இறப்புக்கு பிறகு நிறைய பேர் அஞ்சலி செலுத்தி லெட்டர் போட்டிருப்பாங்க. அந்த லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு லெட்டரா நோண்டிக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு இடத்துல லைலாங்கிற பேர் வந்துடாதான்னு. அதே சமயம் இந்த பக்கம் உச்சாவை அடக்க முடியாம அதே சமயம் பாத்ரூமுக்கு போறதுக்கு பயந்துகிட்டு இருக்கா குழந்தை. ஏன்னா நடுவுல கேட்டியோட ரூம் இருக்குது. ஓரளவு பயத்தெல்லாம் தூரம் தள்ளி கொஞ்சம் தைரியத்தோட பாத்ரூம்ல வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அக்காகாரி தங்கச்சி கிட்ட லைட்டா பேச ஆரம்பிக்கிறா. நல்ல அழகா பேசுறா. உங்களுக்கு நல்லா பேச வருமா? நான் வேணா போய் அப்பாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் வேண்டாம், இது ரொம்ப சீக்கிரட், சர்ப்ரைஸ் பண்ணலாம், உன் கூட மட்டும் தான் பேசுவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு உன்னை சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு நாக்கால நக்குவா பாருங்க. ஐயோ கோரமா இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு குழந்தை பதறி ஓடி கத்த போவா பாருங்க. ஏதோ மந்திரத்தை போட ஆரம்பிக்க குழந்தை அந்தரத்துல அப்படியே கஷ்டப்படுது, திணறுது. இன்னும் மந்திரம் போட்டதும் பாடி நேரா வந்து செவத்துல அந்த கதவுல முட்டுது. ஏதோ மந்திரம் போட்டு குழந்தைய தான் கட்டுப்பாட்டுக்குள்ள அவ கொண்டு வராப்ல போல தெரியுதுங்க. இந்த பக்கம் எல்லா லெட்டரையும் படிச்சு படிச்சு பார்த்து கடைசி ஒரு லெட்டர்ல என்ன மன்னிச்சிடு, இந்த மாதிரி உனக்கு நடக்கணும்னு நான் விரும்பல, லைலா கலில் அப்படின்னு எழுதி இருக்குங்க. இப்போ முழு பேரு கிடைச்சிருச்சு, லைலா கலில். சோ அந்த டீடைலையும் கொடுத்தாச்சு. லைலா கலில்ங்கிற பேர்ல அந்த நாட்டுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னும் இதை ஃபில்டர் பண்ணி சின்ன வட்டமா கொண்டு வரணும். பெரிய வட்டமா இருந்தா எவ்வளவு பேரை தேடுறது, எவ்வளவு பேரை விசாரிக்கிறது, வேற எப்படி ஃபில்டர் பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த போஸ்டல் கவர் போஸ்ட் லெட்டரா தான் வந்திருக்குதுன்னா ஏதோ ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தானே அது அனுப்பப்பட்டு இருக்கும். சோ அந்த போஸ்ட் ஆபீஸோட கவரேஜுக்குள்ள இருக்கிற லைலா கலில் யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பண்ணை வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலி, ஆப்பிள் தோட்ட பண்ணை வச்சிருக்கிற ஃபேமிலி போல. அந்த ஆப்பிள்ங்கிற பேரை கட்டதுமே இவ ஓடி போய் குழந்தை காணாம போனப்போ எடுத்த பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஆப்பிள் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். ஏதோ ஒரு பழம் சொல்றான், நமக்கு ஆப்பிள் தான். சோ அந்த ஆப்பிள் தோட்டத்து மேல இவளுக்கு சந்தேகம் அதிகமாகுது. இந்த பக்கம் ப்ரொஃபஸரோட உதவி கேட்டு போனால நம்ம ஹீரோ அவரோட உதவியில சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பேப்பரை எது மேல சுத்தி இருந்தாங்களோ இது பாதுகாப்புக்காக எழுதப்பட்டிருக்கிற பல காலத்து பழமையான கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிற மந்திரம். இந்த பேப்பருக்குள்ள ஏதோ ஒரு பொருள், ஒரு பேச்சுக்கு சொல்றா இருந்தா இப்போ ஒரு பாடி மேல இல்ல ஒரு சிலை மேல இதை சுத்துறாங்கன்னா அந்த பாடிக்குள்ள இல்ல சிலைக்குள்ள இருக்கிற ஒரு டீமன், ஒரு சாத்தான் வெளியில வந்துட கூடாதுங்கிறதுக்காக போடப்பட்டிருக்கிற ரொம்ப கடுமையான கிரேக்க மந்திரம் இது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அதுலயும் குறிப்பா நாஸ்மரேனியன் டீமன் அதுக்கு பேரா. இந்த டீமனோட பவரே என்னன்னா, குடும்பத்துல இருக்கிற ஆட்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒருத்தரை இன்னொருக்கு எதிரா திருப்பி ஒருத்தர் கையால இன்னொருத்தவரை சாடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா. 3000 வருஷத்துக்கு முன்னாடி டீமன்கள் இருந்த அந்த காலகட்டத்துல இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து ஒரு கூட்டத்தையே, கம்யூனிட்டியவே மொத்தமா இந்த டீமன் அழிச்சிட்டு இருந்திருக்கு. அப்புறம் 1000 வருஷத்துக்கு பிறகு அதுகளோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஏதோ ஒரு பழமையான மந்திரத்தை போட்டு அந்த நாஸ்பரேனியன் டீமனை, அந்த சாத்தான அந்த காலத்து மக்கள் அடைச்சு வச்சுட்டாங்க. அதன் பிறகு அதோட ஆதிக்கம் பெருசா இல்ல, மக்களும் அதுக்கு பிறகு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படின்னு ஒரு பழைய காலத்து செய்தி ஒண்ணு உண்டு. உண்மையோ பொய்யோ தெரியாதுங்கிறாரு ப்ரொஃபசர். இந்த பக்கம் பார்த்தா அந்த கடைக்குட்டிய தங்கச்சிகாரிய அந்தரத்துல தூக்கி ஏதோ பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா தான் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த டீமன் கொண்டு வந்திருக்குது போல. ஸ்கூல்ல வாத்தியாரமாவையே கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட வைக்கும். இந்த பக்கம் போலீஸ்காரம்மா அந்த பண்ண தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. தோட்டத்துக்குள்ள போகையில ஒன்னு எழுதிருக்குது பாருங்க, ஒரு போஸ்டர் மாதிரி. அது ஒரு மந்திர பேப்பர் மாதிரி ஏதோ எழுதிருக்குது பேப்பர்ல. எங்க ஏரியாக்குள்ள வெள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு அதுல எழுதிருக்குது. இன்னும் உள்ள போனா அந்த பண்ணைக்கு மத்தியில ஒரு வீடு. முன் பக்கத்துல கதவை தட்டினா யாரும் கதவை திறக்கிறதுக்கு ஆள் இல்ல. பின்பக்க கதவு பூட்டு போடாம இருந்ததுனால துப்பாக்கி எடுத்துட்டு இவ அப்படியே மெதுவா உள்ள போறா. உள்ள யாரும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் உள்ள போனா கீழே போறதுக்கு வழி இருக்கும். கீழே ஒரு சின்ன பிரமிட் இருக்கிறத கவனிக்கிறா. அதுக்கு பக்கத்துல சங்கிலி ஒண்ணு போகும். அது ஒரு ரகசிய கதவு இருக்கிறதையும் கவனிக்கிறா. அதையும் திறந்து கீழே போனா குகை மாதிரி போயிட்டே இருக்கும். குகையோட கடைசியில பார்த்தா சவப்பெட்டிகளை தூக்குறதுக்கான அந்த கிரிப், அந்த சங்கிலி இதெல்லாம் கிடக்குது. அப்புறம் ஒரு பாடியை புதைச்சாப்ல, மண்ணுல புதைச்சாப்ல அடையாளங்களும் இருக்குது. ஏதோ ஒரு பாடியை கீழே வச்சிருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்துட்டு சரி மேல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிக்னல் கொடுக்கலாமேன்னு போன் எடுத்து பாக்குறா. சிக்னல் கிடைக்கல. அதுக்குள்ள அந்த பக்கத்துல யாரோ இருக்கிறாப்ல தெரியுது. கையத்தொக்கு நம்மால் சொல்லும்போது கத்தி எடுத்துட்டு வெட்டுறதுக்கு ஓடியாரா. அவ பயத்துல சுட்டுருவாங்க. நெஞ்சிலேயே குண்டடிப்பட்டு இருக்குது. கேட்டி நீதான கடத்துறேன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலைமையிலையும் அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு இந்த பக்கத்துல வராப்ல தெரியுது. இது யாருன்னு தெரியுதா? இப்ப குண்டடிப்பட்டு கிடக்கிற இந்த அம்மாவோட கடைக்குட்டி பொண்ணு. மொத்தவங்களுக்கு 3 குழந்தை இல்ல, மீதி 2 பசங்க எங்க அப்படின்னு கேட்டா அவங்க தான் அந்த பிளைட்ல இந்த மம்மி இருந்த சவப்பெட்டிய வேற ஒரு இடத்துக்கு கடத்துறதுக்கு முயற்சி பண்ணி அந்த பிளைட் விபத்துல இறந்து போனவங்க. சோ என்ன நடந்துச்சு இந்த உண்மையை சொல்றதுக்கு இவன் மட்டும் தான் இருக்கிறாங்கிறதுனால இவளை விரட்டி ஒரு கட்டத்துல பிடிக்க போனா வேகமா ஓடி போனாவ என்னத்தையோ தோன்றா. ஹேண்ட்ஸ் அப் சுற்றுவேன் மிரட்டையில உள்ள இருந்து ஒரு சின்ன பெட்டியை எடுத்து வைக்கிறாங்க. அந்த பெட்டியில கேட்டின்னு பேர் அழகா எழுதிருக்குது. போலீஸ்கார அம்மாவுக்கு ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பெட்டியை கொண்டு வந்து காட்டுறா போல. உள்ள ஓபன் பண்ணா ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் ஒன்னு இருக்குது, வீடியோ ரெக்கார்டர். இந்த பக்கம் பார்த்தா பாட்டிமா பேத்தி உடம்புல ஏதோ பூந்துருக்குமோன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணியை திறந்தா சாக்கடை தான் வருது. கீழே எல்லாமே ஹீட்
லைட்டர்ல இருந்து எல்லாம் பயங்கரமா அதிருது. கார்ல வேற கடைக்குட்டி கெட்ட கெட்ட வார்த்தையில குடும்பத்திலேயே பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அப்பா ஸ்கூல்ல நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்காப்ல. அப்புறம் அந்த லெட்டர் லைலாங்கிற பேர்ல வந்த லெட்டரை கூட இங்க அம்மா கவனிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பாட்டியோட கையை கடிச்சு உன்னை கொல்ல போறேன்னு மிரட்டுறா. கதவை திறந்து தப்பிக்க வரலாம் பார்த்தா கதவு தானா மூடுது. பாட்டிமா பல்லு செட்டு, அந்த பிளாஸ்டிக் பல்லு செட்டா டம்மி செட்டு தான் பல்லு எல்லாம் போட்டுருக்குது. ஏன்னா இவங்க பொக்குவாய் தான் ஆக்சுவலா அந்த பாட்டிக்கு. வீல் சேர் தானா நகரும். திடீர்னு திரும்பினா பின்னாடி வந்து நிக்கிறா. அவங்க கழுத்துல இருந்த அந்த ஜெபமாலையை எடுத்துட்டு அதை வச்சே அந்த ஜெபமாலையை வச்சே கழுத்தை நெரிச்சு அப்படியே அந்தரத்துல மேல தூக்கி செத்து போடின்னு ஜன்னல் வழியா வீசிடுறா. கரெக்டா ஹீரோ இங்க வர கார்லயே பாடி வந்து விழுகுது. பாட்டிமா செத்து போச்சு. கீழே விழுந்த பாட்டியோட பாடிய அங்க சுத்திட்டு இருந்த ஓனாங்க வேகமா ஓடியாந்து கண்ணா பின்னான்னு கடிச்சு குதற ஆரம்பிக்க இதையெல்லாம் பார்த்து ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க அம்மாஹாரி. விழுகையில பல்லு செட்டுலாம் இங்க விழுந்து கிடக்கிறத கவனிக்கலாம். இங்கதான் விழுந்து கிடக்குது. பாட்டிமா செத்து போச்சு. இங்க போலீஸ்கார அம்மா டேப் கிடைச்சதுல ஒரு ரெக்கார்டிங் அதை எடுத்து போட்டு பாக்குறா. அதுல இன்னசென்ட்டான குழந்தைங்க தான் எங்களோட சடங்குக்கு ரொம்ப சரியாக இருக்கும்னு எல்லாம் அவ பேசி இருந்திருப்பா. அவங்க என்ன மாதிரி சடங்கு பண்றாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி காண்டாயி இந்த பொண்ணுகிட்ட வந்து உண்மையை சொல்லுன்னு மிரட்டினா இவன் நாக்க நீட்டுவாங்க. பார்த்தா நாக்கையே சொந்த பொண்ணோட நாக்கையே அறுத்திருக்கிறா அம்மாகாரி. ஆனாலும் அதையும் மீறி அறகுறையா இவளால பேச முடியும். இதை பண்ணது உங்க அம்மா தானா அவதானா அப்படின்னு கேட்க ஆமான்னு வருத்தப்பட்டு சொல்றா. ஏன் இப்படி பண்ணான்னு கேட்க ஏற்கனவே ஒரு தடவை அவளை பத்தி உண்மையை வெளியில சொல்ல போய் அப்ப மாட்டிக்கிட்டதுனால தன்னோட நாக்கு அறுத்துட்டதா சொல்லி வருத்தப்படுறா. அப்புறம் அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்தது எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாது, அப்படி வந்தா பிரளயமே வரும், அதை அடக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுதுங்க. அப்புறம் சரியா பேச முடியல அவளால. பேனா கேட்கிறா. பேனா கொடுத்ததும் பக்கம் பக்கமா எழுதி தள்ளுறா. இதையெல்லாம் படிச்ச பிறகு போலீஸ்கார அம்மாவுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா செத்து போன பாட்டிக்காக இறுதிச்சடங்கு நடக்குது. சொந்த பந்தம் சுத்து பத்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாடியை பார்த்து வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கடைக்குட்டி ஒவ்வொரு பல்லா புடுங்கிட்டு இருக்கா. இவ ஒரு பல்ல புடுங்க எதுக்கு அந்த சீலிங்ல ஏதோ தண்ணி நாப்புல ஊறி போய் கிடந்ததுல அது நம்ம கேட்டி அக்காஹரியோட ரூமுக்கு கீழே இருக்கிற அந்த சீலிங் தான். அது உடஞ்சா அக்காஹரி அது வழியா கீழே இறங்கி வந்துட முடியும். அதையே இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறா தங்கச்சி. அக்காஹரியோட ரூமுக்கு வெளியில 3-4 பூட்டு போட்டு வெளியில நம்ம ஹீரோ காவ காத்துக்கிட்டு இருக்கிறார். கீழே கூப்பிடுறதா சொன்னதும் சரின்னு இவர் கீழே வந்து பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கிறாப்ல. பொண்டாட்டிகாரி இனிமே அவ இங்க இருக்க வேண்டாம், அவளை பார்த்தாலே பயமா இருக்கு, அவளை அமிச்சிடலாங்கிற ரேஞ்சுக்கு அம்மா பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தம்பிகாரன் கிளம்பி போகையில தம்பிகாரனையும் கூப்பிடுறா அக்கா. லைட்டா பேச ஆரம்பிச்சதும் தன்னை கட்டுப்படுத்த முயற்சி பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் ஓடி போய் ஹெட்போன் எல்லாம் மாட்டி அந்த சத்தத்தை விட்டு வெளியில வரணும்னு பாக்குறான். ஹெட்போன் மாட்டினா கூட தொடர்ந்து காதுக்குள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துல அவனையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா போல தெரியுது. இங்க பல்ல ஃபுல்லா புடுங்கி போட சீலிங் ஃபுல்லா பெரிய ஓட்ட விழுந்து சீலிங் வழியா அக்கா ஹரி வெளியில வர்றா. அதே சமயம் இங்க குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. பாட்டியோட வாயை புழக்குது. பாட்டியோட வாயில அந்த பல்லு செட்டு இருக்குதுல டம்மி செட்டு அதை எடுப்பா போல தெரியுது. இங்க பொழந்துகிட்டு கீழே வர்றா அக்கா. தங்கச்சிக்காரி வாயில ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு ஃபேமிலி என்னடான்னு பதறனா வாயை திறந்தா பல்லு பாருங்க டம்மி செட்டு பல்லு. பெரியவங்க பல்லு ஒரு குழந்தையோட உடம்புல பாக்குறதுக்கு ரொம்ப கோரமா இருக்குது. இதுல வேற சொந்தக்கார ஒருத்தவனை கடிக்க ஆரம்பிச்சிட்டா தங்கச்சி இவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கிற கேப்ல அக்கா சவப்பெட்டிக்குள்ள கிடக்கிற பாட்டியோட பாடி மேல விழுந்து பாட்டியோட பாடியை கடிச்சு கொதற ஆரம்பிக்கிறா. என்னன்னு பாக்குறதுக்காக அம்மா அந்த பக்கத்துல போய் எட்டி பார்த்தா பாட்டியோட கழுத்தை போட்டு கடிச்சிட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம அம்மா அவளை பிடிச்சு கீழே இழுத்து விட்டா. உடம்புல தண்ணி ஊறி போய் அந்த பொணத்துல அப்படியே தண்ணி ஒழுகும். அந்த தண்ணிய நாய் நக்குறாப்புல நக்குறா. இதையெல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் வாந்தியே வருது. எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. என்ன பண்ணணும் தெரியாம அக்காவை வீல் சேரோட சேர்த்து 2 கை 2 காலை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ கையில ஒருவேளை ஆக்ரோஷமானா அடக்கிறதுக்காக ஊசி போடுற ஒரு ஊசி வச்சிருக்கான். அதே சமயம் தம்பியை தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து நங்குன்னு முட்டை வச்சிட்டு இருக்குது அந்த டீமன். திடீர்னு கதவை தட்டுற சத்தம். என்னன்னு பாக்குறதுக்காக அப்பா அம்மா 2 பேரும் கீழே வராங்க. போலீஸ்கார அம்மா தான் வந்திருக்கிறா. இந்த டேப் ரெக்கார்டர் பத்தி எடுத்து சொல்லிட்டு அதை நான் இப்ப போட்டு விடுறேன்னு போட்டு விடுறாங்க. இதுல இருக்கிற இவ தான் உங்க பொண்ணை கடத்தினது அப்படின்னு சொன்னதும் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்புறம் அதுல அந்த டேப்ல என்ன வருதுன்னா இதுவரை இவங்க குடும்பம் 82 முறை மம்மிஃபிகேஷன் இந்த மம்மி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கா. இவங்களோட பரம்பரைக்கே ஒரு சாபம் உண்டா. இந்த டீமனோட கனெக்ட் பண்றாப்ல ஒரு சாபம். இவங்க பரம்பரை வேலையே என்னன்னா இந்த டீமன் வெளியில வந்துடாம சவப்பட்டிக்குள்ளேயே அந்த டீமனை வச்சுக்கிறது தான் இவங்க பரம்பரைக்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சாபம். இதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இவங்க செஞ்சுதான் ஆகணும். அதை தாண்டி அந்த டீமன் வெளியில வந்தா இவங்க குடும்பத்தை அழிச்சிரும், மத்த குடும்பத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிரும். இந்த சாபத்தை கொடுத்தது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சக்திங்க யாரோ இந்த மாதிரி ஒரு சாபத்தை இந்த பரம்பரைக்கே கொடுத்திருக்காங்க. சோ இந்த பரம்பரை ஆட்கள் பிடிக்குதோ இல்லையோ இந்த வேலையை பண்ணித்தான் ஆகணும், பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பரம்பரையில மூத்த வாரிசு யாரோ அவங்களுக்கு தான் அடுத்தடுத்த தலைமுறையில இந்த வேலையை பார்க்கறதுக்கான உரிமை கொடுக்கப்படுமா. அந்த வகையில நான் தான் மூத்தவ, சோ எனக்கு இந்த உரிமை கொடுக்கப்பட்டது, கடமை கொடுக்கப்பட்டது. அந்த டீமன் வெளியில வந்தா என் குடும்பத்தை அழிச்சிரும், அதை வெளியில வராம வச்சுக்கணும்னா
பண்ணணும்னா அப்பப்போ அதுக்கு ஒரு பாடியை கொடுக்கணுமா. பொதுவா அதற்காக சின்ன குழந்தைகளோட பாடி செலக்ட் பண்ணா வசதியா இருக்கும். அதுவும் இன்னசென்ட்டான குழந்தைகளா இருந்தா ரொம்ப ஈஸியா. அதுக்காகத்தான் இன்னசென்ட்டான குழந்தைகளை கடத்தி நாங்க இந்த சடங்கை செய்வோம்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சடங்கை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் நான் போன காட்டுறேன். பின்னாடி காலத்துல எனக்கு பிறகு என் வாரிசுகளை இதை பார்த்து இதே மாதிரி சடங்கை செய்யணுங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிருக்கிறதா சொல்றேன். அப்புறம் சடங்கு பண்றதை காட்டுறாங்க பாருங்க. பரம்பரையை சேர்ந்த நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க மூஞ்சி எல்லாம் மரச்சாப்புல ஒரு மரத்துல முகமுடி மாதிரி பண்ணிருக்காங்க. இங்க அந்த குழந்தைய கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. கேட்டிய இவங்க பொண்ண கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லி கட்டி வச்ச அவளை இங்க கொண்டு வந்து சவப்பட்டியை திறந்தாங்க. இல்ல உள்ள ஒரு மம்மி கிடக்கும்ல, அந்த மம்மி மேல இந்த பாடியை வைக்கிறாங்க, குழந்தையோட பாடியை வைக்கிறாங்க. குழந்தை அலறிக்கிட்டு இருக்கும். அவ விடாம ஏதோ மந்திரம் சொல்றா. அந்த மந்திரம் டேப்ல நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த மந்திரத்தை கடைக்குட்டி நாக்கு அறுபட்டு கிடக்குறாள் ஒருத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல, அவளும் எழுதி கொடுத்துருப்பா. அதை நம்ம போலீஸ்காரம்மா ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி இருக்குது. இங்க இன்னொரு தடவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மந்திரம் திரும்ப ஓடிட்டு இருக்குது ரெக்கார்டிங்ல. அந்த மந்திரம் முடிக்கும் போது ஏற்கனவே இருந்த அந்த மம்மியோட உடம்புல இருந்து அந்த டீமன் வாய் வழியா வெளியேறி கேட்டியோட உடம்புக்குள்ள அப்படியே இறங்க ஆரம்பிக்குங்க. இப்படி இறங்கிதான் முழுக்க மம்மியா அவ மாறி இருப்பா போல தெரியுது. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா தம்பியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அக்கா தம்பியை இங்க வர சொல்லி தான் உடம்புல இருக்கிற அந்த கட்டெல்லாம் அவுத்து விட சொல்ல அவனை அவுத்து விடுவான். அப்புறம் இவளோட தோல் மேல எல்லாம் அந்த மந்திர எழுத்துக்கள் ஒட்டி ஒட்டி இருக்குது. பேப்பரை ஒட்டிச்சிருந்தாங்க. பல வருஷமா அப்படியே அசையாம கிடந்ததுனால அந்த பேப்பர் அந்த எழுத்தெல்லாம் இவளோட ஸ்கின்ல தோல்ல ஒட்டி இருக்குது. அதெல்லாம் இவளை கட்டுப்படுத்துவதற்கான மந்திரங்கள்ங்கிறதுனால தான் கட்டுப்பாட்டுல இல்லாம வெளியில வரணும்னு தோல் உட்பட எல்லாத்தையும் பிச்சு போட ஆரம்பிக்கிறா. இங்கெல்லாம் மந்திரம் இருக்கோ எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு இருக்கிறா. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து அப்பா அம்மா அலறி போய் கிடக்குறாங்க. இங்க சடங்குல குழந்தைய உள்ள போட்டு குழந்தைக்கு மேல அந்த மந்திர காகிதங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மம்மி பண்ணி அதுக்கு மேல சவப்பட்டியை போட்டு மூடி இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க வருத்தப்படுறாங்க. திடீர்னு மேல பயங்கரமான சத்தம். என்னடான்னு பாக்குறதுக்கு ஓடியா இருந்தா கதவு மூடப்படுது. சாவியெல்லாம் திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் மம்மி மந்திரம் போட ஆரம்பிக்க, டீமன் மந்திரம் போட ஆரம்பிக்க, சவப்பட்டிக்குள்ள இன்னும் அடக்கம் பண்ணாம இருக்கிற பாட்டியோட பாடி தானா எந்திரிக்க ஆரம்பிக்குது. ஒண்ணுக்கு ரெண்டு பேரா இப்போ போலீஸ்காரமாவும் சேர்ந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறக்க முடியல. அதுக்குள்ள மம்மியோட வேலை புயல், ஒரு மணல் புயல் இங்க வீச ஆரம்பிக்குது. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பிரமிப்புல இருக்கிற அப்பா திரும்பி பார்த்தா பாட்டிமா எந்திரிச்சு கண்ணா பின்னான்னு அங்க இருக்கிற நான்வெஜ் ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு இருக்குது. அங்க இவங்க சத்தம் கேட்டுட்டு ஓடியாராரு அப்பா. கதவை கஷ்டப்பட்டு திறக்க முயற்சி பண்ணவங்க ரெண்டு பேரும் கீழே விழுவாங்க. கதவை அறகுறையா அந்த புயல்ல திறக்கும். உள்ள கேட்டி அக்கா ஹரி அப்படியே அந்தரத்துல பறக்குறா. பாடு வேகமா ஓடியாந்து அப்பாவையே கடிக்கிறதுக்கு பாய்வா. அப்பா கீழே விழுந்துருவாரு. அப்பாவோட கண்ணத்துல கடிச்சு வச்சிட்டா. அப்புறம் நம்ம போலீஸ்காரமாவை நங்குன்னு முட்டினவ படியில வந்து விழுந்து மயங்கி கிடக்குறா. அம்மாவுக்கும் முட்டு அடி. அப்பன அப்புறம் நங்கு நங்கு நங்குன்னு முட்டி மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் தெறிக்க வச்சுட்டு இருக்கா. புருஷனை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அந்த மயக்க மருந்து இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து ஊசி போடலாமேன்னு பார்த்தா குறுக்கால தம்பிக்காரன் கையில கட்டையோட வந்து நிக்கிறான். கதவு வேற சத்தப்படுது. அம்மாவை அடி அடின்னு அடிக்கிறான். அவன் கண்ட்ரோல்ல இல்லங்கிறது நல்லா தெரியுது. சைட்ல இருந்த அந்த பொந்து வழியா சுவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த கேப்புக்குள்ள அம்மா உசுரை காப்பாத்திக்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மயக்கத்துல இருந்து போலீஸ்கார அம்மா முழிக்கையில பாட்டிமாவோட பாடி முன்னாடி வந்து நிக்கும். கழுத்துல ஒரு மிதி மிதிக்கும். அப்ப ஒரு கட்டத்துல பொண்ணை தூக்கி வீசி எரிஞ்சிருப்பான். பொண்ணு அப்பா என்னையே வீசிட்டியா அப்படின்னு சீனை போடும். அப்புறம் பார்த்தா கேவலமா சிரிக்கும். மறுபடியும் இவனை அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வருது. அப்பனை கொல்றதுக்கு வருது. உனக்கு கண்டிப்பா அவ திரும்ப கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லையில அப்பனுக்கு பயங்கரமான கோவம் வருதுங்க. அதே சமயம் கிழவிங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க. வாய புலந்தா வாய்க்குள்ள இருந்து ஒரு தேளு வெளியில வருது. அது போலீஸ்காரியோட தொண்டைக்குள்ள உள்ள இறங்கிடுச்சு. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கையிலேயே கிழவிய ஓங்கி ஒரு எத்து. கீழே விழுந்ததுல கிழவி அந்த படுகளுக்கு இடையே மாட்டிக்கிட்டா. தொண்டைக்குள்ள போன அந்த தேளு இவளோட தொண்டையை கிழிச்சுக்கிட்டு வாளு மட்டும் வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு. இவளுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி கைய உள்ள விட்டு உள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த தேலை புடுங்கி போட்டுருவா. இந்த பக்கம் அம்மாவையே அடிக்கிறதுக்காக தம்பிக்காரன் சுத்தி திரிவான். ஒளிஞ்சிட்டு இருந்தவ மயக்க ஊசி எடுத்து தம்பிக்கு போட்டு விட்டா. சோ தம்பி மயங்கிட்டான். இந்த பக்கம் புயல் அதிகமா வீசிட்டு இருக்குது. கீழே இருந்து போலீஸ்காரம்மா அப்படியே மேல ஊந்து ஊந்து வருவாங்க. உனக்கு அந்த மந்திரம் தெரியும்ல, கமான் வா அப்படின்னு கூட்டி அந்த ரூமுக்குள்ள வந்து விழுகிறாங்க. நான் தயாருங்கிறாப்ல இவர் சைகை பண்ணதும் கதவுக்கு பக்கத்துல போலீஸ்காரம்மா ஒளிஞ்சுக்கிறா. மம்மி வேகமா ஓடியாந்து நம்ம ஹீரோ மேல பாயும். ஹீரோ நல்லா இறுக்கி பிடிச்சு தரையோட தரையா படுக்க வைக்க முயற்சி பண்றார். இந்த பக்கம் இந்த அம்மா மந்திரம் சொல்லணும். ஆனா தொண்டையில தேளு குத்துனதுனால ஓட்டை விழுந்ததுனால இவங்க பேசுற சத்தமே வெளியில வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி மந்திரம் வெளியில வரும்? வேற வழி இல்லாம அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக தன்னோட கை விரல்களையே பயன்படுத்தி அந்த ஓட்டையை அடைச்சு தொடர்ந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க மம்மியோட வீரியம் குறைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல கீழே கொஞ்சம் ஈஸியா படுக்க வைக்க முடியுது. பாதி மந்திரம் போயாச்சு, மீதி மந்திரம் போகணும். மந்திரம் முழுமையடையும் போது அப்பா வாய திறக்கிறார். கரெக்டா மந்திரம் முழுமையடைய இந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற மம்மி அப்படியே அப்பனோட உடம்புக்குள்ள இறங்கிடுச்சுங்க. இதெல்லாம் அம்மா கண்ணு முன்னாடியே நடக்குது. வேற ஆனாலும் தான் பொண்ணை எப்படியோ அப்பா காப்பாத்திடுறாரு. தான் உடம்பு பலி கொடுத்து தான் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. குழந்தை அதுக்கு பிறகு முழிக்கும். அம்மா அப்படின்னு கூப்பிடுது. சோ குழந்தை தான் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்பான்னு அடுத்து கேட்கும். அப்பா நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்குது. அப்புறம் அதே வீட்டுல கீழே சவப்பட்டிக்குள்ள அப்பாவோட மம்மியை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ இவ அக்கா ஓரளவு நார்மல் மோடுக்கு வந்திருக்கிறா பாருங்க. உடம்புல ஏற்பட்ட அந்த காயமெல்லாம் அந்த தோலெல்லாம் ஓரளவு நார்மல் மோடுக்கு வந்துட்டு இருக்குது. தான் அப்பாக்காக காத்து கிடக்குறா. அப்பா எப்ப வெளியில வருவாரு, அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொல்லுவா. உள்ள இருந்து மோர்ஸ் கோடுல கோடு வேர்டுல அப்பா
பேசுவாரு தட்டி தட்டி. என்ன சொல்றாரு அப்பான்னு அம்மா கேட்க, நம்மள எல்லாம் ரொம்ப லவ் பண்றதா அப்பா சொல்றாரு, நாங்களும் உங்க லவ் பண்றோம்னு பதிலுக்கு இவளும் தட்டி தட்டி அந்த மெசேஜ் அனுப்புவா. அப்புறம் குடும்பத்தோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க குழந்தை குட்டி எல்லாம். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, டப்புனு நம்ம போலீஸ்கார அம்மாவுக்கு போனை போட்டு ஏதோ ஒரு திட்டத்தை பத்தி சொல்ல போலீஸ்கார அம்மாவும் சரின்னு ஒத்துக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஒரு பைத்தியத்தை காட்டுறாங்க. அவங்களோட முதுகுல இருக்கிற காயத்தை பார்த்தா வேற யாரு, இந்த மம்மி பண்றால ஒருத்தி கடத்தினால அந்த பொம்பளை தான். நெஞ்சில பட்ட அந்த தோட்டா முதுகு வழியா வெளியில வந்திருக்கிறதுனால அவ தப்பிச்சிட்டா போல தெரியுது. கட்டுல தான் கிடக்குறா, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. என்ன 5 நிமிஷம் லேட்டு அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா நர்சம்மா. பொதுவா இந்த நேரத்துக்கு வந்துதான் பிளட் டெஸ்டுக்காக ரத்தம் எடுக்கும் போல. எவ்வளவு ரத்தத்தை தான் டெய்லி வந்து எடுப்ப, கடுப்பா இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. ஆனா இந்த தடவை ரத்தத்தை எடுக்காம ஊசியை கொண்டு வந்து கழுத்துல போட்டு விட்டுறாங்க. ஐயோ இவ பதறுவா. பார்த்தா வந்து நிக்கிறது சாட்சாத் நம்ம ஹீரோயின் தான். தான் புருஷனை காப்பாத்துறதுக்காக இவங்க ரிஸ்க் எடுத்து இங்க வந்திருக்காங்க. ஊசியை போட்டதுனால இவளால பெருசா கத்த முடியாது, அசைய முடியாது, நார்மல் மோட்ல இருந்தாகணும். அடுத்து அந்த பக்கத்துல பார்த்தா வீல் சேர்ல அப்பன் மம்மிய கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்திருக்கு நம்ம போலீஸ்கார அம்மா தான். அப்பனோட மம்மி முகத்தை பாருங்க அவ்வளவு கோரமா இருக்குதுன்னு. அப்பா சரி ஆரம்பிக்கலாமான்னு கதவை சாத்துறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல இவங்க விஷுவல்ல நமக்கு எதையும் காட்டல, நீங்களே புரிஞ்சுக்கங்கன்னு டைரக்டர் படத்தையே முடிச்சார். என்ன நடந்துட்டு இருக்குது இப்போ? அப்பனை காப்பாத்துறதுக்காக அப்ப உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மம்மிய எல்லா தப்பையும் பண்ண இந்த பொம்பளையோட உடம்புக்குள்ள இறக்க போறாங்க. அப்புறம் காலகாலத்துக்கு இந்த பொம்பளை அந்த மம்மியை உள்ள வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். எவ்வளவு குழந்தைய பலி கொடுத்திருப்பா, இவளுக்கு இது தேவைதான் அப்படிங்கிறாப்ல தான் தோணுது இல்ல. எப்படியோ அப்பாவையும் இந்த முறைப்படி காப்பாத்திடுறாங்க. சோ இனி இந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங்ல தான் படத்தை முடிச்சிருக்காங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். ஏதாவது நல்ல படம் நான் பேசாம மத்த சேனலும் பேசாம ஏதாவது படங்கள் உங்க கண்ணில் பட்டுதுன்னா அது நல்ல படமா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. என் கண்ணில் அதை கமெண்ட் பட்டு நானும் அதை ட்ரெய்லர் பார்த்து அது பிடிச்சு போச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்தை பேசுவோம். இப்பயோ இல்ல லேட்டாவோ தாமதமாவோ டெஃபினட்டா நான் அந்த படத்தை பத்தி பேசுவோம். சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல கொடுக்க சொல்றேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்கப்படும். ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க.